அனைவருக்கும் வணக்கம். 2026 6ஆம் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிற குரு பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி மேசராசிக்கு இப்படி, ரிஷபராசிக்கு இப்படின்னு அடிச்சு விடுற ஜோசிக்காரனா நான் இல்லை. அதனால் ஜோதிடத்தை ஒரு ஆர்வத்தோட ஆராய்ச்சி பண்ணுறவனாகவும் ஜோதிடத்தை நியாயமாகவும் தர்மமாகவும் அதுக்கான காணிக்கையை வாங்கிக்கிட்டு சொல்கிற ஜோதிடராக தான் 15 வருஷமாக பயணம் செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய கருத்துக்கள் நிறைய பேர் திருடி எடுத்து ஃபேமஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச வேணாம். கொடுக்க கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்னுடைய ஆஸ்தான குருவான திருப்பூர் ஜி.கே. ஐயாவை வணங்கி, நெல்லை வசந்தன் ஐயாவை வணங்கி, என்னுடைய தாத்தாவை வணங்கி நான் உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன். முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் குரு பயிற்சி இந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஒரு 12 கட்டம் வரும். அந்த 12 கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கிரகத்தை அடைச்சிருப்பேன். அந்த இடத்துல அந்த கிரகம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பலன் உங்களுக்கு நடக்கும். இப்போ குரு பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள வருது. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடக ராசிக்குள்ள நான் சூரியன் அந்த மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்க. அந்த கட்டத்தில் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சூரியன் இருந்தால் உங்களுக்கு அரசு சார்ந்த பஞ்சாயத்து ஆஃபீஸோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸோ இல்லை ஆர்டி ஆஃபீஸோ இந்த மாதிரியான அரசு சார்ந்த அரசாங்கம் சார்ந்த ஏதாவது வேலைகள் இத்தனை நாள் உங்களுக்கு பெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தை தரப்போகுது. அரசு சார்ந்த விஷயத்தில் லாபமாக நடக்க போகுது. ஒருவேளை அந்த கடகத்தில் சூரியன் இருக்கிறவங்க அரசு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ஆனோன்னா ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. தகப்பனும் மகனும் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த குரு பெயர்ச்சி அந்த கடகராசியில் சூரியன் உள்ளவங்களுக்கு தகப்பனும் மகனும் ஒன்றா இணையக்கூடிய ஒருத்தர் பார்த்துட்டு அன்பை பரிமாறிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை உங்களுக்கு முதல் குழந்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடகராசியில் சூரியன் இருந்தால் அந்த முதல் குழந்தையோடைய வாழ்க்கை தரம் ஒரு படிக்கட்டிலேருந்து அடுத்த படிக்கட்டுக்கு உயர்றதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவரோ அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ இந்த மாதிரி யாராவது ஒரு அரசு சார்ந்த தகப்பன் சார்ந்த மாமனார் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நேர்மறையாக நடக்கக்கூடியதை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாருக்கு? கடக ராசியில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு. உங்கள் ஜாதக கட்டத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற அந்த கட்டத்தில் சூரியன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதை கொடுக்க போகுது. சரி, அடுத்து அதே கடகராசியில் சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் ராசி. அதே கடகராசியில் சந்திரன் இருக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னா தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ இல்லை வேற ஒரு வீட்டுக்கு போகிறதோ வேற ஒரு இடத்துக்கு போகிறதோ அப்படின்னு ஜென்மகுரு கடகராசிக்கு ஜென்மகுரு வரனால அந்த பயிற்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் கடகராசி. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தான் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து போயஸ் கார்டன் பக்கத்தில் தனக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு அவர் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா ஜென்மகுரு எப்போதும் தான் இருந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சியை தரும். அதே மாதிரி ஜென்மகுருவில் பார்த்தீங்கன்னா சில அவமானங்கள் ஏற்படும். அந்த அவமானங்களை தவிர்க்கிறதுக்கு முத்துக்குமார சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கருவறையில் பேர் இருக்கக்கூடிய அந்த முருகரை பார்த்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இந்த குரு பயிற்சி நல்ல விஷயத்தை செஞ்சு தரும் கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ அதே கடகராசியில் செவ்வா அப்படிங்கிற ஒரு கோள் இருக்கக்கூடியவங்க இந்த குரு பயிற்சி என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது அவங்க இதுவரைக்கும் வீடு கட்டுற விஷயங்கள் ரொம்ப தோல்வி ஆகிட்டு இருந்தால் அந்த வீடு விடுன்னு நல்லபடியாக கட்டி பிடிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும். அதே மாதிரி சொத்துகள் யாராவது வர வேண்டிய விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த சொத்துகள் வந்து சேரத்துக்கான சூழல் ஏற்படும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது சில விஷயங்கள் அவங்களுக்கு பெண்டிங் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சி ஆகி அவங்களுடைய செவ்வாயை தொடரும்போது போலீஸ்
சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் இருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் சார்ந்த விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். வீட்டு மனை வாங்குறது, இல்லை ஏற்கனவே வீடு கட்டி அந்த வீட்டை விற்கணும்னு இருக்கிறவங்க, வீட்டு மனை இருக்கு அந்த மனையை நல்லபடியாக விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கடகராசியில செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, பங்காளி மீட் பண்றது, பங்காளிகளை வந்து சந்திச்சு விழாக்களை கொண்டாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும். அதே கடக ராசியில புதன் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, படிக்கிற குழந்தையா இருந்தா இதுவரைக்கும் நல்லா படிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்த குழந்தை வந்து இந்த குரு பயிற்சியில திடீர்னு நல்லா படிக்கிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அதே மாதிரி அந்த கடக ராசியில வந்து புதன் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேங்க்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து லோன் வாங்கணும், இல்லை வந்து பேங்க் மேனேஜர் மீட் பண்ணி சில காரியங்களை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கடகராசியில புதன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறீங்க, அந்த லேண்டை வெறும் மனை, சரியா, கட்டடம் கட்டி இருக்கிற வீடு செவ்வாயாகவும் வெறும் மனையா இருக்கிறது புதனாகவும் குறிக்கப்படும். வெறும் மனை வாங்கி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மனை வந்து நல்ல விலைக்கு விற்கிறதுக்காக ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இல்லை புதுசா ஒரு வெறும் மனை, வீட்டு மனையோ இல்லை காடோ வயலோ வாங்கறதுக்கான சூழல்கள் ஏற்படும். காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க யாராவது ஒருத்தங்க அப்படின்னா, உங்களுக்கு கடகராசியில புதன் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுடைய காதலை வந்து சக்சஸ் பண்ணி அதை திருமணம் அளவுக்கு கொண்டு போறதுக்கான சூழலை ஏற்படுத்தும். அடுத்து அந்த கடக ராசியில யாருக்கெல்லாம் வந்து குரு அப்படிங்கிற கிரகம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நல்லா உயர்றத கண்கூட பார்ப்பீங்க. குழந்தைகளோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. இதுவரைக்கும் யாருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை, ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கடகராசியில குரு இருக்கிறவங்க இந்த குரு பெயர்ச்சியானவனும் குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தங்கம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் நடக்கும். அதே கடகராசியில சனி இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை வச்சுக்கோங்க, நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் அந்த கட்டத்தில் சனி இருக்கிறவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த தொழில் நல்லபடியாக பூமப் ஆகிறது, நல்ல வருமானத்தை கொடுக்கறத பார்ப்பீங்க. வேலையே கிடைக்காம இத்தனை நாள் சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு கடகராசியில் சனி இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வேலையை, நல்ல வருமானத்தோட வேலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அண்ணா அப்படிங்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நெருங்கி வருவாங்க. அண்ணாங்கிற கேரக்டர்ஸ், சித்தப்பாங்கிற கேரக்டர்ஸ்லாம் நெருங்கி வந்து இந்த குரு பயிற்சியான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குலதெய்வ கோயில் இது வரைக்கும் எனக்கு தெரியல, குலதெய்வ கோயிலில் வந்து விசேஷங்கள் நடத்தணும் அப்படிங்கிறவங்க, கடகராசியில் சனி இருக்கிறவங்க குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குலதெய்வத்தோட விசேஷத்தை எடுத்து நடத்துவாங்க. குலதெய்வமே தெரியலைங்கிறவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த குரு பயிற்சி கடக ராசியில சனி இருக்கிறவங்க, அவங்க பிறந்தப்ப சனி இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே கடக ராசியில வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் திருமணமே நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமண காலம் கூடி வரும். பொருளாதாரம், அதாவது பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இந்த குரு பயிற்சி எனக்கு எங்க இருந்து எப்படிதான் பணம் வந்துச்சுன்னு தெரியல, பணத்தை கொண்டாந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி கடகராசியில சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்யறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி அடைகிறது, இதெல்லாம் நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அதே மாதிரி கடக ராசியில ராகு இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சி என்ன ஆகும்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன டிசீஸ்கள் வரும், சின்ன சின்ன நோய்கள் வரும், சின்ன சின்ன துன்பங்கள் வரும். வீட்டில் வந்து கோல்டு இருந்துச்சுன்னா இந்த கோல்டை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த கோல்டு காணா போகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே கடகராசியில் கேது இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சி என்ன ஆகும்னா ஞான மார்க்கத்தை நோக்கி பயணம் செய்வாங்க. தியானம், தவம், குண்டலி ஏற்றுறேன், மூச்சை இங்கிட்டு இழுக்கிறேன், மூச்சை அங்கிட்டு இழுக்கிறேன், நான் வந்து ஞான சித்தி அடைய போகிறேன், ஜீவ சமாதி அடைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கும். கோயிலாக போகிறது, கோயிலுக்கு போய் வந்து புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த கடகராசியில் கேது இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வளர்ந்துருந்தாங்கன்னா சொத்து பத்துக்கள் பிரிக்கிறதுக்காக கோர்ட்டு படியேறதுக்கு குழந்தைங்களை வந்து தான் பக்கம் கொடுக்கணும், இல்லை ஹஸ்பண்ட் பக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற கோர்ட்டு படியேறி சட்டத்தின் ரீதியாக வந்து அந்த பிரிவுகளை ஏற்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு கடகத்துக்கு வந்தோனோ அவங்களுக்கு அந்த இடத்துல கேது இருந்ததுன்னா
இந்த விஷயங்கள்லாம் நடக்குங்க. இதுதான் குரு பெயர்ச்சி ஒருத்தருக்கு என்ன தரும் தராது அப்படிங்கிற ஆணித்தனமான பலன். மற்றபடி மேஷ ராசிக்கு இப்படி இருக்கும், ரிஷப ராசிக்கு இப்படி இருக்கும், மிதுன ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் பொது பலன். அது எல்லாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. இது இப்போ நான் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு தெளிவாக உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இந்த குரு பயிற்சி வேற என்ன நடத்த போகுது உலகத்துக்கு, அதாவது உலகத்துக்கு என்ன நடத்த போகுது அப்படின்னா, அதாவது இந்த குரு கடகராசியில் பயிற்சி ஆனாலும் தங்கத்தோட விலை உயர்வுலேயே இருக்கும், உயர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 10ஆம் மாதம் வாக்கில் கடகத்தில் இருந்து வேகமாக சிம்ம ராசிக்குள்ள நுழையுது. அப்போ சிம்ம ராசிக்குள்ள நுழையும் போது அந்த இடத்துல ஏற்கனவே கேது இருக்கு. ஸோ கேதுவும் குருவும் ஒன்று உரசிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தைகள் சார்ந்த கெடுபிடியான சட்டத்திட்டங்களோ, குழந்தைகள் கடத்தல்களோ, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளோ ஏற்படுத்தக்கூடிய பல திட்டங்களை தீட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய சூழல் அந்த கேதுவும் குருவும் மீட் பண்ணும்போது உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி கேதுவும் குருவும் மீட் பண்ணும்போது அது என்னன்னா ஒரு பெரு வெடிப்பு. அதாவது குருங்கிறது குண்டை குறிக்கக்கூடியது, கேதுங்கிறது ப்ரெஷர் பண்ணி வெடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் கடலுக்கு கீழே நடக்கும். கடலுக்கு கீழே அந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சிங்கிற பேரில் பல ஜீவன்கள் மோட்சம் அடைகிறத நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தங்கம் விலை உயர்ந்த மாதிரி காட்டினது குருவும் கேதுவும் மீட் பண்ணிக்கும் போது மட்டுப்பட்டு தங்கம் லாக் பண்ணி தங்கத்தை எது மூலியமாகவும் யூஸ் பண்ண முடியாமல் சில தங்கம் ரீதியான கெடுபடியான சட்டத்திட்டங்களை போடக்கூடிய சூழல் உலகத்தில் ஏற்படுறத நம்ம கண்கூட பார்ப்போம். ஸோ இதுதான் குரு பயிற்சியோட எளிமையான நடக்கக்கூடிய பொதுவான பலன். யாருக்கெல்லாம் கடகராசியில் சூரியன் இருக்கோ, அரசு சார்ந்த வேலை, அரசு எக்ஸாமு, அரசாங்க ரீதியாக நடத்தக்கூடிய வேலைகள், அப்பா கிட்ட இருந்து சொத்து பத்துக்கள் வர வேண்டிய விஷயங்கள், முதல் குழந்தையும் தகப்பனும் பிரிஞ்சிருக்கும் போது ஒன்று சேர்ற விஷயங்கள், இதெல்லாம் நடக்கும். யாருக்கெல்லாம் கடகராசியில் சந்திரன் இருக்கோ இடப்பெயர்ச்சி நடக்கும், தேவையில்லாத அவமானங்கள் நடக்கும், தேவையில்லாத பல மன வருத்தங்களை ஏற்படும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் கடகராசியில் சனி இருக்கோ அவங்களுக்கு தொழில் உச்சத்துக்கு போகும், இது வரைக்கும் ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். யாருக்கெல்லாம் கடகராசியில் சுக்கிரன் இருக்கோ இது வரைக்கும் திருமண ரீதியாக எந்த ஒரு சக்ஸஸும் நடக்கலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு திருமண ரீதியாக சக்ஸஸ் நடக்கும். பொருளாதாரம், பணம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் சேர்றதான வாய்ப்புகளை பார்ப்பீங்க. யாருக்கெல்லாம் கடகராசியில் செவ்வாய் இருக்கோ அவங்க வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது, வீட்டு மனை வாங்கிறது, வீட்டு மனை விற்கிறது, இபி ஆபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறது, போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறது, இதெல்லாம் நடக்கிறத நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். யாருக்கெல்லாம் கடகராசியில் புதன் இருக்கோ ஒரு வயக்காடு வாங்கணும், ஒரு வயல்வெளி வாங்கணும், ஒரு காலி மனையை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேங்க்ல ஒரு மேனேஜர் ஃப்ரெண்டை பிடிக்கணும், பேங்க்ல இருந்து ஏதாவது சப்போர்ட்டிவ் கிடைக்கணும், படிக்காத பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ராகு பிறப்பு காலத்தில் கடகராசியில் இருக்கோ குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களோட உடல்நிலையை நல்லபடியாக பார்த்துக்கணும், முக்கியமாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளை நல்லபடியாக பார்த்துக்கணும். கோல்டு இருந்தால் கோல்டை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், கோல்டு திருட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். யாருக்கெல்லாம் பிறப்பு காலத்தில் கடகத்தில் கேது இருக்கோ அவங்களுக்கு ஞான மார்க்கத்தை நோக்கி போவாங்க, தவம் மூச்சு பயிற்சி, குண்டலி அந்த மாதிரியான விஷயங்களை தேடி போவாங்க. யாருக்கெல்லாம் கேது கடகத்தில் இருக்கோ அவங்களுடைய குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும், சட்டத்தின் முன்னாடி நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இதுக்கான பரிகாரங்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.